ஏயா முள்ள வெட்டுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ கட்டுன்னு இருக்க. இதை பாரு, அடுத்த தடவை டான்ஸ் ஆடும்போது பாப்பா காலில் முள்ளு குத்துச்சு, புல்டோஸ் விட்டு பூராத்தி இடிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. Shut up. Who is this idiot? ஒயிட் அண்ட் ஒயிட் கேட்குறாருல, யாருன்னு சொல்லியா? சார் இந்த ஊர் பெரிய மனுஷன் சார், இவர் தயவு இல்லாமல் ஷூட்டிங் பண்ண முடியாது சார். நேற்று ஷூட்டிங் பண்ணீங்களே, அந்த இடம் நம்ம இடம் தான், இந்த இடம் நம்ம இடம் தான். இந்த கோயிலை மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு லீஸ் கொடுத்துருக்கேன். என்ன எது சொன்னாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படி தத்தி மாதிரி நிற்கிறான். கல்யாணமான பொண்ணு என்ன பேச வாடா. வணக்கம் சார். பிரதர்ஸ் வைஃப் இல்லைங்க, ஒய்ஃபோட பிரதருங்க. அதான்டா, இந்த ஆளுக்கு நம்மளை பத்தி தெரியணுமாமா, விவரமா சொல்லு. என்னத்த சொல்றது மாமு? சின்னமனூர்ல சைக்கிள் கான்ட்ராக்ட் எடுத்தோம்ல, அதை சொல்லு. ஆமாமா, கான்ட்ராக்ட்லாம் மாமு இதுதான். ஒரு வாட்டி சைக்கிளை ஸ்டாண்ட்ல விட்டுவிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து ஊர்ல உள்ளவங்கலாம் செருப்பால் அடிச்சு மறந்துட்டேன் மாமு, சாணியை கரைச்சி ஊத்தி அப்புறம் செருப்பால் அடிச்சாங்க. அப்புறம் வேலூர்ல 5 வருஷம், பாளையங்கோட்டில் 5 வருஷம், எல்லா கதையும் சொல்லணுமா மாமு? போட ஏதோ இவர் மேல உள்ள கடுப்புல என்னைய விட்டுறாதீங்க சார். என் பேர் மதுரை சார், இந்தூர்காரனே சார். எல்லாருக்கும் நாடி துடிக்கும் சார், ஆனா எனக்கு நாடி நடிக்கும் சார். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி அர்ச்சம்மாவ. என்னையா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான் சார். எப்படியாவது சான்ஸ் கொடுங்க சார். ஊர்ல நல்ல பாட்டுக்காரன், நல்லா பாடுவான் சார். இப்படி பல கனவுகளோட அந்த கிராமத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வைங்க சார். சின்ன சின்ன சிகரங்கள் காட்டி கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி. போய் பார்க்கத்தானே செய்யறான். ஹீரோயினை காட்டில இந்த ஆளுக்கு முடிய அதிகமா இருக்கு. வணக்கம் பாஸ். என்ன சவுண்டு? டீ சாப்பிட்டீங்களா? வணக்கம் ஹீரோயின் மேடம். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நடிக்கிறதுக்கு தான். இந்த சிம்புவும் நயனதாராவும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? உங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் பிக்கப் பண்றாங்க. ஷட் அப். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேப்பா நீ சும்மா இருனே. இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெருசா போடுவாங்க. கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என்ன கட் அவுட்? யூ டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. இங்க என்ன மீறி எதுவும் இல்ல. இங்க பிக்கப் ஆகுதுடா. ஜெயம் ரவிக்கு அல்வாதாரா? உனக்கு தமிழ்ல ஒரு எழுத்து சுத்தமா தெரிய மாட்டேங்குது. டேய் உன்னதான்டா, உனக்கு டான்ஸும் சுத்தமா வர மாட்டேங்குது. டைரக்டர் கண்ணாமண்ணான்னு கத்துறாருல, அதை கத்துக்கிட்டு தொழில் உருப்படலான்னு பாப்பியா? அதை விட்டு பொம்பளை கிட்ட பேசிட்டுக்க. போடா போய் டான்ஸ் கத்துவானா? சொல்லி முடியா அவனுக்கு. அவனே மேக்கப் பண்றியாக்க இங்க பாடுகண்ணே. யோ இது நல்ல பால் ஊற வச்ச பணியார மாதிரியே இருக்கு. எங்கயா பிடிச்சீங்க? எங்க பிடிச்சோம் எல்லாம் அந்த டைரக்டர் தான். கண்ணே நீ நல்லா டான்ஸ் ஆடுற, ஆனா இடம் தெரியல. நீ என்ன பண்ணுவ? நீ சாயங்காலத்துக்கு மேல வீட்டுக்கு வா, கார வீடு. நீயும் ஆடுன மாதிரி இருக்கும், நானும் பார்த்த மாதிரி இருக்கும். உதட்டு கேட்ட போடுங்கண்ணே, எல்லாத்துக்கும் நல்லா தெரியணும்ல. சும்மா டைரக்டர் ஒரு கிறுக்கையா, ஷூட்டிங்க நிறுத்திடுவாயா? யோ அந்த ஆள் ஒரு கிறுக்குன்னு தெரிஞ்சு அந்த ஆளை வச்சு படம் எடுக்கிறியா? நீ எவ்வளவு பெரிய கிறுக்குனா இருப்ப? மாய முட்டுறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நெக்ஸ்ட் சீனுக்கு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணட்டுமா இல்ல பிரேக் விட்டு போறீங்களா சார்? பேக்கப்